கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தரிடத்தில் நமக்கு சகாயம் உண்டு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட கர்த்தரிடத்துல என்ன இருக்கா, நமக்கு சகாயம் உண்டு என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு பாருங்க, சகாயம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னா, சகாயம் என்று சொன்னால் உதவி. அதாவது இன்றைக்கு நிறைய நேரங்களில் உதவிக்காக நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, அநேகரை போய் என்ன பண்றோம் பார்க்கிறோம். அநேக ஏமாற்றங்கள், அநேக தோல்விகள் அடைஞ்சிட்ட பிறகு கடைசியா போயிட்டு என்ன பண்ணுவோம்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். அப்படி இருக்காதபடிக்கு நமக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ண முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, நமக்கு உதவி செய்யக்கூடியவர். நாம் கஷ்டப்படும் பொழுது நம்மை கைவிட்டு போகிற தெய்வம் அல்ல. நாம் கஷ்டப்படும் பொழுது நமக்கு உடனே ஓடி வந்து என்ன பண்ணுவாரு, உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன பண்ணுவ, மகிமைப்படுத்துவாய். அப்ப பாருங்க, ஆபத்து காலம் ஒண்ணு வரும்பொழுது நீ என்ன பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு பதிலளித்து என்ன பண்ணுவேன், உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நமக்கு சகாயம் செய்யக்கூடிய, நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் நம் மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு. வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 124 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது ராஜா ரொம்ப அழகா சொல்றாரு, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப சகாயம் எங்க வைத்திருக்கிறான்னு சொன்னால், அதாவது உதவி கர்த்தர் எங்க வைத்திருக்கிறார் சொன்னா, அவருடைய நாமத்துல இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. யார் ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை கை கொண்டு யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. வேதாகத்துல பாருங்க, ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்க, நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவருடைய சமூகத்துக்குள்ள கடந்து போறீங்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு சகாயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு ரொம்ப அழகா தெரியும். அவரு அநேக நேரங்கள்ல பாருங்க, தனக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் வரும் பொழுது, தலைமயிரிலும் அதிகமான பிரச்சனைகள் ஒரு சூழ்ந்து கொள்ளும் பொழுது தாவீது ராஜா ஒரு காரியத்தை செய்வாரு, கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவார்னா, சகாயத்துக்காக கெஞ்சுவார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா என்ன பண்ணுது, உண்மை நோக்கி வாஞ்சித்து என்ன பண்ணுது, கதறுதுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, அநேக நேரங்கள்ல உதவிக்காக தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. தனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தாவீதுக்கு தெரியும், எனக்கு சகாயம் செய்யக்கூடிய தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், அவர் எனக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 28 அதிகாரம் 7 வசனத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இங்க ரொம்ப அழகா சொல்றேன், என் கேடகமும் என் பலனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தான் எனக்கு பலனோ என் கேடகமோ அவர் தாங்க. நான் அவரிடத்துல போயிட்டு என்ன பண்ணுவேன், நான் என்னுடைய விண்ணப்பங்கள்லாம் வைப்பேன், அவர் எனக்கு சகாயம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தெய்வத்துடைய நாமத்தினால போயிட்டு என்ன பண்ணுவார்னா, சகாயத்துக்காக கெஞ்சுவாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவார், உடனே என்ன பண்ணுவார்னா, அவருக்கு பதில் கொடுத்து அவருக்கு அநேக இடங்கள் என்ன பண்ணிக்கிற சகாயம் செய்திருக்கிறது போல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டுமா, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டுமா? இன்றைக்கு அநேகர் பாருங்க, தீராத வியாதிகள், தீராத கடன் பிரச்சனைகள், தீராத சாப பிரச்சனைகள், தீராத பிசாசின் போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து
இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் சகாயத்துக்காக கெஞ்சும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சகாயத்துக்காக, உதவிக்காக நீங்க மனிதர்களை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் உடனே உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நிறைய பேர் வேதாகமத்துல பாருங்க, நிறைய கண் பார்வை தெரியாதவங்க, செவிடர்கள், முடவர்கள், நடக்க முடியாதவங்க, இப்படிப்பட்ட எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சகாயத்துக்காக கர்த்தரை நோக்கி கெஞ்சுவாங்க. உடனே கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? நீங்கள் சகாயத்துக்காக தேவனை நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதாகமத்துல பாருங்க, ஒரு சம்பவம் மிகவும் அழகாய் எழுதப்பட்டிருக்கும். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. ஹல்லேலூயா. இங்க ஆபிரகாம் என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய ஊழியக்காரனாக எலியேசரை அழைத்து என்ன பண்றாரு, எலியேசரே நீங்க என்ன பண்ணணும், என்னுடைய மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு, ஒரு காரியத்தை சொல்றார். அதாவது நான் குடியிருக்கிற கானான் தேசத்துல என் மகனுக்கு பெண் கொள்ளாம என்னுடைய இனத்தாராகிய ஏன் இனத்துக்கு போயிட்டு நீ என்ன பண்ணும், அங்க போயிட்டு என்ன பண்ணும், என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு, அங்க ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதே போல பாருங்க, எலியேசர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு, சரி ஓகே, நம்முடைய எஜமான் சொன்னதன் பிரகாரமாக நாம் என்ன பண்ணோம், கடந்து போயிட்டு மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்து போறார். இப்ப பாருங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே பார்த்துருவேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட எண்ணங்களோடு எலியேசர் கடந்து போகல. உடனே என்ன பண்றாருன்னா, எலியேசருக்கு ஒண்ணு தெரியும், என்னுடைய எஜமானுடைய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு சகாயம் பண்ண வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் எனக்கு சகாயம் செய்வார் என்று சொல்லி உடனே, ஆண்டவரே என் தகப்பன் சொல்லிட்டாங்க, என்னுடைய எஜமான் சொல்லிட்டாங்க, என்னுடைய மகனுக்கு நீ பெண் பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு எந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, நான் எந்த ஊர்ல போயிட்டு அந்த பொண்ணை தேடுவேன்னு தெரியாது, நீங்க தான் எனக்கு சகாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, உடனே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அதிலே எடுத்து வாசிப்போம். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்கள் மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், இவங்க பாருங்க, போயிட்டு என்ன பண்றாருன்னா, ஊருக்கு போற வழியில ஒட்டகங்களை மடக்கி உக்காந்துருக்கிற நேரத்தில் இவர் என்ன பண்றாருன்னா, உடனே தனக்குள்ள ஒரு காரியத்தை சொல்றாரு. 12ஆம் வசனத்தை வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஹல்லேலூயா. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு தயவு செய்தருளுங்க. அதிலே 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுற ஆண்டவரை நோக்கி பார்த்து சகாயம் செய்யக்கூடிய ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டு அவரை நோக்கி பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவரே, நான் என்ன பண்றேன், இந்த தண்ணீர் துறை வண்டியில உக்காந்துட்டு இருப்பேன், அப்போ இங்க வர பெண்கள்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும்னு சொன்னா, எனக்கு தண்ணி கேட்கும் பொழுது எனக்கும் தண்ணீர் கொடுக்கணும், என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று எந்த ஒரு பெண் சொல்றாங்களோ அவங்க தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு மகள் என்று சொல்லி என்ன பண்றாருன்னா, கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எலியேசருக்கு தெரியும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு தெய்வம் எனக்கு சகாயம் பண்ண வல்லவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் அங்கங்க போயிட்டு மனுஷர்களை தேடி கொண்டு போல, இங்க ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்க யாருன்னா இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் கேட்டுக்கொண்டு இல்ல, இவர் போறாரு, தேவனிடத்துல சகாயத்துக்காக கெஞ்சுறாரு. அதே போல பாருங்க, கர்த்தர் அந்த மகனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த மகன் கேட்ட பிரகாரமாக இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மகள் வராங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க, நான் உமக்கு தண்ணீர் கொடுப்பேன், உங்களுடைய ஒட்டகங்களுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லி அந்த மகள் என்ன பண்றாருன்னா, அந்த மகள் யாருன்னு சொன்னா ஆபிரகாமுடைய அவங்க இனத்தாருடைய மகள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனுடைய சமூகத்துல யார் ஒருத்தர் சகாயத்துக்காக கெஞ்சி அவருடைய சமூகத்துல காத்துக்கொண்டு அவருடைய உதவிக்காக
உதவிக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ எனக்கு குமாரனுக்கு பெண் கொள்வாய். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, குமாரனுக்கு என்ன பண்ணுவ, நீ அங்க போய் பெண் கொள்ளணும்னு சொன்னா உன் காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி ஆபிரகாம் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு. அதே போல எலியேசார் தேவ சமூகத்தில் சகாயத்துக்காக கேட்டாரு. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார். அவர் வேண்டிக் கொண்டதன் பிரகாரமாகவே அந்த மகனுக்கு நல்ல ஒரு பெண் பார்க்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப பாருங்க, யார் ஒருத்தர் தேவ சமூகத்துல உதவிக்காக கெஞ்சி அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் கட்டாயம் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய சுயபலத்துல போகாதீங்க, உங்களுடைய பணபலத்துல போகாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் உங்க ஞானத்துல ஓடாதீங்க. தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சமூகத்துல என்னதான் எனக்கு ஞானம் இருந்தாலும், என்னதான் எனக்கு பலன் இருந்தாலும், என்னதான் எனக்கு சுகம் இருந்தாலும், என்னதான் எனக்கு மேன்மைகள் இருந்தாலும், என்னை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய கருத்துக்குள்ளாக நான் என்ன பண்ணோம், உதவியை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவருக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய கருத்துக்குள்ள நீங்க செய்யக்கூடிய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, வியாதிப்பட்டு இருக்கிறார். வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது உடனே என்ன பண்றாங்க சொன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்திக்கோங்க, ஏன்னு சொன்னா நீங்க மரணம் அடைய போறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்லிட்டு கடந்து போறார். இப்போ போன கொஞ்ச நேரத்துல பாருங்க, அங்க எசேக்கியா ராஜா மிகவும் என்ன பண்றாருன்னா கர்த்தரை நோக்கி என்ன பண்றாரு, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டேனப்பா, எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்கப்பா, என் ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுங்க கூட்டி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல போய் என்ன பண்றாருன்னா மிகவும் அழுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அழுத பொழுது தேவன் அந்த மகனுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஏசாயா பாதி முற்றத்துக்குள்ள கடந்து போயிட்டு வரத்துக்குள்ளாகவே தேவன் என்ன பண்றாருன்னா, நீ திரும்ப போய் என்ன பண்ணு, எசேக்கியா கிட்ட சொல்லு, 15 ஆண்டுகள் என்ன பண்ண கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லினார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எசேக்கியா ராஜா சகாயத்துக்காக யாரை நோக்கி பார்த்தாருன்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. எல்லார்கிட்டே போய் புலம்பின் இல்ல, நான் மரிச்சு போக போறேன், நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அழுது புலம்பி கொண்டுள்ள தேவ சமூகத்துல போயிட்டு அவரை நோக்கி பார்த்து என்ன பண்றாருன்னா ஜெபம் பண்றாரு. அதே போல கர்த்தர் அந்த மகனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில சகாயத்துக்காக அங்கங்க அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த ஓனரை போய் பார்க்கலாமா, அந்த மனுஷனை போய் பார்க்கலாமா, அந்த தலைவரை போய் பார்க்கலாமா, இவரை போய் பார்க்கலாமா, அவங்கள போய் அந்த அதிகாரியை போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அநேக இடங்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு இந்த கேட்கிற வார்த்தைகள் பிரகாரமாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் நிச்சயமாக நமக்கு சகாயம் செய்வார் என்பதை முதலாவது நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சு கொள்ளணும். நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியேசார் எப்படி தன்னுடைய உதவிக்காக உடனே கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அந்த மகனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி அற்புதத்தை செய்தாரோ, அதே போல எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில உதவிக்காக கர்த்தரை நோக்கி கெஞ்சும் பொழுது கர்த்தர் எசேக்கியாவுக்கு எப்படி ஒரு அற்புதத்தை செய்தாரோ, அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உதவி செய்து உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் பலப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் இப்பொழுது கூட இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, அவங்க உதவிக்காக கேட்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்த தேவன் எங்களுக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே, மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ராஜனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே, கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் உண்டு என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாளில் கூடப்பா அநேக நேரங்களில் உதவிக்காக யாரையோ நாடிக்கொண்டு போகிறோம் ஆண்டவரே. அப்படி இராதபடிக்கு எங்களை உண்டாக்கின தேவன் எங்களுக்கு சகாயம் பண்ண வல்லவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன் பிரகாரமாய் ஆண்டவரே நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உதவியற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உதவியை தேவன் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துவீராக. தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவினர் தாமே வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும், உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாக்கும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.